Motorola வந்து Moto G Max அப்படிங்கிற ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் போனை இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இந்த ஃபோனோட பில்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடு சரி ஃப்ரேம் சரி பிளாஸ்டிக் பேக்கில் கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு வந்து பேக் சைடில் ஒரு டெக்ஸ்டர்டு பேட்டர்ன் கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் மார்க்ஸ் ஸ்மட்ஜஸ் மாதிரியான விஷயங்கள் தெரியாது. இது போய் இந்த ஃபோன் வந்து ஸ்டார் கேசர், அலெக்சன் ப்ளூ மற்றும் மலகா அப்படிங்கிற 3 கலர்ஸில் வருது. மேலும் இந்த ஃபோனுக்கு எஸ்டிஎஸ் சர்டிஃபிகேஷன் இருக்குது. அது போய் IP64 ரேட்டிங் கொடுக்குறாங்க. லைட்டாக தனிப்பட்ட பிரச்சனை இருக்காது. இது போய் MIL/STD 810H அப்படிங்கிற மிலிட்டரி ஸ்டாண்டர்டும் இருக்குது. அது மட்டும் ஃபோனோட ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளேக்கு நமக்கு கார்னிங் உள்ள கிளாஸ் 7i கிளாஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரியே டீசென்ட்டான பில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.7 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதாவது AMOLED டிஸ்பிளே கொடுக்கல, வெறும் LCD டிஸ்பிளே தான் வருது. மற்றபடி இந்த டிஸ்பிளேக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், அதே பிரைட்னஸ் பார்க்கும்போது பீக் பிரைட்னஸ் 1050 nits வரையும் பிரைட்னஸ் இருக்கு. மற்றபடியே இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயா இருக்கு. ஸோ இது LCD டிஸ்பிளே கொடுத்தக்காக நமக்கு பெரிய லெவலில் HDR கனெக்ஷன் பார்க்க முடியாது. ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம், நமக்கு வந்து AMOLED டிஸ்பிளே கொடுக்காத காலத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனில் உள்ள சைடில் உள்ள பவர் பட்டில் வருது. ஸோ டிஸ்பிளே வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. அதாவது கொடுக்குற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நமக்கு வந்து AMOLED டிஸ்பிளே கொடுக்கலாம், அது கொடுக்காம விட்டாங்க. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன்ல Snapdragon 6s Gen 4 அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ப்ராசஸர் ரேங்கிங் அப்படிங்கிற ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு லோயர் அண்ட் மிட் ரேஞ்ச் சிப்செட்டாக இருக்கு. இந்த ஃபோன் வந்து 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் தராங்க. RAM வெர்ஷன் LPDDR5 RAM தராங்க. ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்டான RAM கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் குறை சொல்கிற மேலே UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஓரளவு டீசென்டான ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் கிடைக்கும். ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஆப்ஸ் ரன் பண்ணிக்கலாம், மல்டி டாஸ்கிங் ரன் பண்ண முடியும். கேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வல் கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ் ஹெவியான கேம்ஸ் விளையாண்டிங்கன்னா செட்டிங்ஸை லோ பண்ணி தான் விளையாடணும். பெரிய லெவலில் நமக்கு வந்து கிராஃபிக்ஸை கூட்டிச்சு விளையாட முடியாது. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. ஆனால் நமக்கு மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. ஸோ அடுத்ததாக ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் Android 16 பேஸ் பண்ண மோட்டரோட கஸ்டம் இன்டர்ஃபேஸ் ரன் பண்ணுறாங்க. அப்டேட்ஸை பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதா சொல்லியிருக்காங்க. அதே கேமராஸை பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா இருக்குது. முதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட LYTIA 600 அப்படிங்கிற சென்சார் கொடுக்குறாங்க. இது ஒரு 1/1.95 இன்ச்க்கான சென்சாராக இருக்குது. F1.8 ஆப்பர்ச்சர்ல தராங்க. மற்றபடி ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இதில் கொடுக்கல. ஸோ OS இல்லாத காரணத்தினால நமக்கு வந்து வீடியோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ஷேக் ஆகும். மற்றபடி EAS சப்போர்ட் இருக்கு. இது போக ரெண்டாவதாக இந்த ஃபோனில் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமரா கொடுக்குறாங்க. 112 டிகிரிஸ் வரையும் அல்ட்ராவைட் செல்ஸ் எடுக்க முடியும். மற்றபடி பிரைமரி கேமரால ஃபுல் HD வரையும் வீடியோஸ் வந்து எடுக்கலாம். அதே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது F2.2 ஆப்பர்ச்சர்ல வருது. ஸோ செல்ஃபி கேமரால நமக்கு ரெசல்யூஷன் அதிகமாக கொடுத்த காரணத்தால டீசென்டான ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அப்போ பேக் டைமில் அந்த பிரைமரி கேமரா மூலமும் டே டைம் அது போக டீசென்டான லைட் இருக்கும்போது நல்ல ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அடுத்த ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்கு. இது போக ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், Dolby Atmos சப்போர்ட்டும் தராங்க. அது மட்டும் வீடியோ கிளியராக ரெக்கார்ட் பண்ணுங்கிறதுக்காக இதில் வந்து டியூல் மைக்ரோஃபோன்ஸும் கொடுக்குறாங்க. அதே நெட்வொர்க்ஸ் பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் 5Gக்கான SN சப்போர்ட் இருக்கு. அது போக டியூல் 4Gக்கான VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.1 மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அடுத்த பேட்டரிஸ் பற்றி பேசலாம். பேட்டரிஸ் இந்த ஃபோனில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதாவது இந்த ஃபோனில் 7000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. மற்றபடி வயர்லெஸ் சார்ஜிங் இந்த ஃபோனில் கிடையாது. கடைசியாக இந்த ஃபோனோட பிரைசிங் அதாவது 27,999 அப்படிங்கிற பிரைசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனுக்கு டேரக்ட் காம்படிஷன் யாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்சங்ல இருந்து Galaxy F70 Pro 5G அப்படிங்கிற ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டாண்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபோனில் இதுவா அப்படின்னு அடிச்சு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே நல்லா இருக்கணும். அதுபோல் இந்த அப்டேட்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸாக பட்டுச்சுன்னா சாம்சங்கு போயிருங்க. ஆனால் சார்ஜர் பாக்ஸில் தர மாட்டாங்க. அதுவே கேமரா சென்சர் வந்து கூட கொஞ்சம் பெட்டரான சென்சர் கொடுத்துருந்தாங்க. செல்ஃபி கேமரா கூட கொஞ்சம் சூப்பராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மோட்டோரோலா போங்க. மற்றபடி பேட்டரி லைஃப் வந்து ஒரு 1000 mAh கொஞ்சம் கூடுது. ஆனாலும் ஒரு பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்க போகிறதுல ரெண்டுமே கிட்டத்தட்ட மோரலாக சேம் தான். அதுமாதிரி பேட்டரிஸ் மோட்டோரோலா கூட கொஞ்சம் பெரிய பேட்டரி இருக்குது. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கம்மியாக வருது. இது போக நமக்கு வந்து சாம்சங்கில் சார்ஜர் தர மாட்டாங்க. ஸோ இது மட்டும் தான் இந்த 2 ஃபோனில் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஆனால் அந்த ப்ரைஸிங்னு பார்க்கும்போது F70 Pro கூட கொஞ்சம் பெட்டராக அந்த மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் இந்த 2 ஃபோனில் எது பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்றபடி நன்றி, வணக்கம்.